வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே 14 ரிலீஸ் ஆகக்கூடிய கருப்பு திரைப்படம் வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் 15 வந்து ஒரு வேளை நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடுக்கு. ஆனால் அதுக்கு வந்து அரசே வந்து 9 மணி காட்சிக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல பல்வேறு சிக்கல் பின்னணிகளில் இருந்து சூர்யா வந்து இந்த படத்தை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய முதல்வராக பதவியேற்றிருக்கிற சிஎம் விஜயோட பங்களிப்பும் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதுக்காக மொத்த டீமுமே சூர்யா உட்பட அவருக்கு தேங்க் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான தகவல். அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் ஒரு 2 மினிட்ஸ் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூக்குத்தி அம்மன் படத்துக்கு அப்புறமேலு ஆர்ஜே பாலாஜிக்கு இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேலு அவர் வந்து ஹீரோவாக தான் நிறைய படங்கள் கமிட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக கருப்பு அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை ரெடி பண்ணி அதை நிறைய ஹீரோ கிட்ட அவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தை வந்து அப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தான். அவர் வந்து இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆர்ஜே பாலாஜிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துதான். அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா வந்து பயங்கர ப்ரிப்பரேஷனோட இந்த படத்தை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வராரு. அது மட்டும் கிடையாது, கருப்பு சாமியை கருப்பு கோட் போட்டுட்டு வந்து இந்த படத்தில் வாதாடி இருக்கிற மாதிரி சூர்யா சார் அந்த ரோலை ரொம்ப சூப்பராக கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து சாய் அபியங்கர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ரோல் அவர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தேவையான இடங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக, இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கருப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அவர் படன ரியாக்ஷன் வந்து பயங்கர வைரலாக சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்ஸஸ்க்கு அப்புறமேலு படம் திரையிடும் போது முன்னாடி ஒரு தேங்க்ஸ் கார்டு வந்து இப்போது முதல்வராக இருக்கிற சிஎம் விஜய்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவருடைய நிறைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த படத்தோட ரிலீஸில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்ம த்ரிஷா வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி ஒரு தேங்க்ஸை வந்து ரொம்ப அஃபிஷியலாக நம்ம சூர்யா சாரே வந்து சிஎம் விஜய்க்கு ரொம்ப நன்றி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால ஆர்ஜே பாலாஜி எமோஷனலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணி துல்கர் சல்மான்லேருந்து சின்ன திரை பிரபலமான குரேஷியிலேருந்து தனு சார் வரைக்கும் நிறைய பேர் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு சப்போர்ட்டிவாக நின்று பேசியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கடனில் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதில் கிட்டத்தட்ட வந்து 30 crores மேலே அந்த பணத்தை வந்து கொடுத்தது சூர்யா சார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் இந்த படம் மாட்டிருந்து இப்போ ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதை விட சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துங்க, மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.